சின்ன புள்ள, அத்தை. அண்ணா வாங்கண்ணா வாங்க. வர சின்ன புள்ள. எங்க மாப்பிள்ள ஆபீஸ் கிளம்பியாச்சா? அவர் கிளம்பி போயிட்டாருண்ணா. உட்காருங்கண்ணா, காஃபி எடுத்துட்டு வரேன். இல்ல சின்ன புள்ள, இப்ப வரும்போதா குடிச்சிட்டு வந்த. அம்மா அத்தை எங்க? உள்ளதானே இருக்காங்க, இருங்க கூப்பிடுறேன். அத்தை, அத்தை, இங்க வாங்க அத்தை, எங்க அண்ணன் வந்திருக்காரு, வாங்க. இல்லத்த, எனக்கு டீ காப்பி எல்லாம் ஒன்றும் வேண்டாம். நான் வரும்போது குடிச்சிட்டு தான் வந்தேன். அதால வந்த சின்ன புள்ள கேட்டா, நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன். சரி, என்னத்த பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஏதாவது வேலையா இருக்கீங்களா என்ன? அத்தா, அதான் காளிமா கிருஷ்ண விஷயத்துல ஒத்து வந்துட்டா அத்தா. நேத்து தான் கூப்பிட்டு சொன்னா. சரி, என்ன பார்த்து பையனுக்கு பண்ணி வச்சிடலாம் அந்த புள்ளையவே அப்படின்னு சொல்லிட்டா அத்தா. சரி, அன்னைக்கு போய் அவங்க வீட்டில் போய் பேசிட்டு வர சொன்னா. நேத்தே போக சொன்னா. எனக்கு நேற்று கொஞ்சம் வேலை இருந்தனால நான் போக முடியல. சரி, அதான் இன்னைக்கு போகலான் இருக்கிறேன். நீங்க வாங்கத்தேன் கூட. இல்லத்தா, நான் கூப்பிட்டு பார்த்தா அன்னைக்கு தான் நானும் அவளும் போயிட்டு வந்தோம்ல. சரி, நீ பேசுறதுக்கு தானே, நீங்க வேணா போய் பார்த்துட்டு என்ன ஏதுன்னு கேட்டுட்டு அப்புறம் பதில் வந்து சொல்லுங்க. அதுக்கப்புறம் என்ன மேற்கொண்டு பேசிக்கலாம் அப்படின்னா. சரி, அதனால சும்மா என்னைய மட்டும் பார்த்துட்டு வர சொல்லியிருக்கிறாத்தா. நான் தனியா போறதுக்கு எதுக்கு? சரி, நீங்க வாங்க என் கூட. அதனாலதான் கூட்டிட்டு போகலான்ட்டு தான் நான் வந்தேன். ஆமாத்தா, என்னாலேயே நம்பதான் முடியல. சரி, அவன் மனசு மாறதுக்குள்ள பையனுக்கு சீக்கிரமா பண்ணி வச்சிருவோம் அத்தை. சின்ன புள்ள, நீ வர்றியா? இல்லைண்ணா, அண்ணி வராம நான் மட்டும் இப்படி வருது. அதனால அதான் அத்தை தான் வர்றாங்கல்ல, நீங்களும் அத்தையுமே போயிட்டு என்ன ஏதுன்னு பார்த்து பேசிட்டு வாங்க. அதான் பிள்ளையோட அப்பா அம்மாவும் இங்கே இல்லையே, அவங்க தாத்தா பாட்டி கிட்ட தான் பேசணும். பார்த்து பேசிட்டு வாங்க, சரியா? சரி சின்ன புள்ள. சரி, நானும் அத்தை அப்புறம் போயிட்டு வரோம். சரிண்ணா. சரி அத்தா, நீங்கள் போயிட்டு வாங்க கூட. நீங்கள் போய் பார்த்து என்னன்னு பேசிட்டு வாங்க. கிளவிங்களை பார்த்துட்டு எங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி அவங்க அண்ணனுக்குமே பாலிசி நேகுதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. நீங்களும் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்டை பார்த்தேன்னு சொல்லிட்டு இங்கேயே உட்காந்து கதை பேசிட்டு இருக்காதீங்க. போனோமா பேசணுமா வந்தாமான்னு இருங்க, சரியா? ரொம்ப நேரமாலாம் உங்கள் பேரன் நான் பார்த்துட்டு இருக்க முடியாது. சட்டு புட்டுன்னு வாங்க போயிட்டு. சரி, என் கார் வெளியே தான் நிற்குது. பெட்ரோல் எல்லாம் போட்டு தான் வச்சிருக்கிறேன். சரி, அத்தை வர்றாங்களா, அவங்க பைக்கில் எல்லாம் உட்கார மாட்டாங்க. நீங்கள் கார் எடுத்துகிட்டு போயிட்டு வாங்க. சரி சின்ன புள்ள. சரி, வாங்கத்த போகலாம். ஏண்டி நீலா ஒரு மாதிரியாவே இருக்கிற? என்னன்னு கேட்டா ஒழுங்கா சொல்லணும். சரி விடு, நீ ஒன்னும் சொல்லவே வேண்டாம். என்னன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிற. அப்புறம் சரி சொல்லி இப்ப வச்சு என்ன? ஏண்டி என்னன்னு சொல்லுனாலும் சொல்லவே மாட்டேங்கிற. அப்புறம் நான் என்னதான் பண்றது? சரி, இப்ப என்னதான் பிரச்சனை உனக்கு சொல்லு. சரி விடுடி, நீ எதுவுமே சொல்லவே வேண்டாம். விடு, நீ என்கிட்ட பேசவும் வேண்டாம், ஒன்னும் வேண்டாம். இவ ஒருத்தி லூஸ் மாதிரி எதையாவது பண்ணிட்டு இருப்பா. என்னன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டா. நீ விடுடி, நீ பேசவே வேண்டாம் போ. எனக்கு நேரமே ஆச்சு. ஐயோ, இந்த சாவி எங்க வச்சேன்னு தெரியலையே. இவ்வளவு நேரமா தேடிட்டு இருக்கிறமே, ஏதாவது சொல்றாளா பாரு. ஐயோ, என்ன இந்த சாவி எங்க தேடினாலும் கிடைக்கவே மாட்டேங்குது. ஏண்டி ஒரு மனுஷன் அதுக்கு இதுக்கு தேடிட்டு இருக்கிறானே, என்ன ஏதுன்னு கேக்குறியா? இவளுக்கு இப்பதான் எல்லா ராசமும் ஒட்டுக்கா வரும். சரி சொல்லுடி, சாவி காணடி. ரொம்ப நேரமா தேடி இருக்கிறா, வந்து எடுத்து கொடுவா. அட ஆமா. சரி நீலா, நான் கிளம்புறேன், நேரமாச்சு. அத்தா, இந்த வீடு தான் அத்தா. அத்தா, இந்த வீடு தான் அத்தா. நான் வரேன்னு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தேன். அவங்க வீட்டில் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி வாங்கத்த, உள்ள போலாம். செல்லம்மா, செல்லம்மா. வாங்க தம்பி, வாங்க வாங்க. வாங்கம்மா வாங்க, உள்ள வாங்க. ஏன் இங்கே நின்றுட்டீங்க? வர்றேங்க ஐயா, வர்றேங்க ஐயா. இவங்க தான் ஐயா எங்க அத்தை. எங்க வீட்டில் இருக்கிற ஒரே பெரிய மனுஷி இவங்க தான். இவங்க சொல்றதுதான் எங்களுக்கு எல்லாம். அப்படியாப்பா, ரொம்ப சந்தோஷப்பா. சரி உள்ள வாங்க. செல்லம்மா, உங்களை கூட்டிட்டு வா செல்லம்மா. எங்கய்யா என்ற மருமக இல்லையா வீட்டுல? என்ற வேத்தி ஆபீஸ்க்கு தான் சாமி போயிருக்கிறா. அதான் புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கிறா இல்லாமா. உங்க பையன் போற கம்பெனிலேயே தான் சேர்ந்திருக்கிறாளாட்டு இருக்குது அவ்வளோ. ஓ அப்படியா? எனக்கு தெரியாதே. என்கிட்ட அவன் தான் வேலை கிடைச்சிருக்குது, போயிட்டு இருக்கிறேன்னு சொல்லி ஒரு வாரமா போயிட்டு இருக்கிறான். ஓ, இன்னைக்குதான் கண்ணு போறாவா? சரி, வீட்டுல இருக்க முடியல, ரொம்ப போர் அடிக்குது தாத்தா, நானும் வேலைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ போன வாரம் தான் போய் கேட்டுட்டு வந்தாலாட்டு இருக்குது. சரி, அப்ப அதே ஆபீஸ்லயே வேலை கிடைச்சிருக்கிறதா இருக்குது. இன்னைக்குதான் முதல் நாள் போயிருக்கிறா. ஓஹோ அப்படியா? இன்னைக்குதான் போறாங்களா? சரி சரி சரி, போயிட்டு வரட்டு போங்க. வீட்டுல இருந்து என்ன பண்றது? எல்லாம் படிச்சு புள்ளைங்க, அது வெளிநாட்டுல வேற படிச்சு புள்ள. இங்க வந்து பட்டிக்காட்டுல உட்காந்து வீட்டுல உட்காந்துட்டு என்ன பண்றது? சரி போயிட்டு வரட்டும். ரெண்டு பேரும் ஒரே ஆபீஸ்க்கு தானே போறாங்க. ஒன்னா போயிட்டு ஒன்னா வரட்டு விடுங்க.
சரி வா கண்ணே உட்காரு வா, ஏன் நின்றுட்டே இருக்கிற? இருக்கட்டும்யா இருக்கட்டும், நான் இவ்வளவு நேரம் கார்ல உட்காந்துட்டு தான் வந்தேன். சரி நான் வந்த விஷயத்த சொல்லிட்டு சரி கிளம்புறேன், எனக்கும் நேரம் ஆயிட்டு தான் இருக்குது. அத்தை அத்தை, செலமா வந்தவங்களுக்கு ஏதாவது காப்பி தண்ணி போட்டு கொண்டு வா. உட்காரவும் சொல்ல மாட்டேங்கிற, ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிற, என்ன இப்படி செல மாதிரி நின்றுட்டு இருக்கிற? அடியே செல்லமா. அத்தை அத்தை, என்ன தம்பி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இப்படியே நின்றுட்டு இருக்கிறாங்க, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஆமாங்க ஐயா, எனக்குமே புரியல ஏன் எங்க அத்தை இப்படி நின்றுட்டு இருக்கிறாங்கன்னு. எப்போ படபடன்னு பேசுவாங்க, இன்னைக்கு எதுவுமே பேசாம அமைதியா நிக்கிறாங்க, என்னன்னு ஒன்றும் புரியலையே. அத்தை அத்தை. சொல்லமா அடியே சொல்லமா என் அடையாளம் தெரியுதாடி உனக்கு? அடியே ரங்கா, ஏண்டி உனக்கு தெரியாம எப்படிடி நான் இருப்பேன்? உன்னை மறந்தாதானடி என்ன தெரியிருக்கு. எப்பவும் நான் உன்னை பத்தி நினைச்சிட்டு பேசிட்டு தாண்டி இருப்பேன், நீ தாண்டி என்ன மறந்துட்ட. அடியே இன்னைக்கு நான் உன்னை பாப்பேன்னு கனவுல கூட நான் நினைச்சு பார்க்கலடி. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன்டி. எத்தனை வருஷம் ஆச்சுடி உன்னை பார்த்து. அம்மா எப்படிடி இருக்கிற நீயே? நானெல்லாம் நல்லா இருக்கிறேன் ரங்கா. எனக்கு அந்தெல்லாம் ஆண்டவன் எந்த குறையும் கொடுக்கல, எல்லாம் நல்லா தான் இருக்கிறேன். நீ எப்படிடி இருக்கிற? நானும் நல்லா இருக்கிறேன்டி. உனக்கு எத்தனை பசங்க எத்தனை பிள்ளைங்கடி ரங்கா? எனக்கு இப்ப இருக்கிற ஒரே பையன் தாண்டி. ஒரே பையனா? சரி சரிடி. பையனுக்கு கல்யாணம் எல்லாம் பண்ணிட்டியா? அதெல்லாம் ஆச்சுடி. என்ற மருமகளோட அண்ணன் தான் இது. என்ற அண்ணன் பிள்ளைய கட்டி வச்சிருக்கிறேன்டி என்ற பையனுக்கு. ஓ அப்படியா ரங்கா? சரி சரி வா ரங்கா, உட்காரு வா. நான் ஏதாவது உனக்கு சாப்பிடறதுக்கு எடுத்துட்டு வரேன், முதல்ல ஏதாவது சாப்பிடு, அப்புறமே என்ன ஏதுன்னு பேசிக்கலாம், உட்காரு வா. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் செல்லம்மா. நான் பாரு உன்னை பார்த்த சந்தோஷத்துல எனக்கு வயிறு மனசு ரொம்ப நிறைஞ்சு போச்சு. நான் கூட என்னமோ நினைச்சிட்டு வந்தேன்டி. ஆனா உன் வீட்டுக்கு தான் வருவேன் நானே நினைச்சே பார்க்கலடி. செல்லம்மா, என்ன செல்லம்மா, இவங்களுக்கு உனக்கு முன்னாடியே தெரியுமா? தெரியுங்க தெரியும். என்னத்த இவங்களுக்கு தெரிஞ்சவங்களா இவங்க? ஆமா கணேசா, இவங்க எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க தான். யார் செல்லம்மா, எனக்கு ஒன்றும் புடிபட மாட்டேங்குதே. ஏங்க உங்களுக்கு இன்னுமா தெரியல இவ யாருன்னு? ஏங்க இன்னுமா உங்களுக்கு தெரியல? இவ என்ற பெரியப்பா பிள்ளைங்க. நான் சித்தப்பா புள்ள, பெரியப்பா புள்ள இவ என்ற அக்கா. அட ஆமாம்மா, ரங்கம்மா. ரங்கம்மா எப்படி ரங்கம்மா இருக்கிற? உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரங்கம்மா. எங்க கடைசி வரைக்கும் உங்களை எல்லாம் பார்க்காம நான் போயிருவணும்னு சொல்லி ரொம்ப பயந்துட்டே இருந்தேன் ரங்கம்மா. என்னத்த சொல்றீங்க, நீங்க ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சிங்களா? எனக்கு ஒண்ணுமே தெரியல. இத்தனை வருஷமா ஏன் நீங்க பாத்துக்கவே இல்லையாத்தா? ஆமா கணேசா, நாங்க ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சிங்க தான். என்ன பண்றது, கடவுள் பல வருஷமா எங்களை பிரிச்சு வச்சுட்டான். சரி இன்னைக்கு தான் நாங்க பார்த்து பேசி இருக்கிறோம். அது என்ற ஐயன் காலத்துல நடந்தது. ஒரு சின்ன பிரச்சனைனால ரெண்டு குடும்பம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காமையே விட்டுட்டோம். அப்ப அவங்களும் செத்துட்டாங்க, இவளோட ஐயன் ஆத்தாலும் செத்துட்டாங்க. இவ்வளவு ஏதோ வேற ஊருக்கு போயிட்டா, எனக்கு எங்க இருக்கிறான்னு கூட தெரியாம போயிருச்சு. கடைசியில பார்த்து பக்கத்து ஊர்லயே வந்து இருந்திருக்கிறேன். நான் இன்னைக்கு தான் வந்து பார்த்திருக்கிறேன் இவள. ஓ அப்படியாத்தா, ரொம்ப சந்தோஷத்தா. அப்ப இவங்களும் எனக்கு அத்தை தானே? ஆமா கண்ணு ஆமா, நானும் உனக்கு அத்தை தான் ஆகுது. நீ என்ன அத்தானே கூப்பிடு. சரிங்க அத்தை. உங்க பையன் கூட எனக்கு பாலி சிநேகிதன் அத்தை. நாங்க ரெண்டு பேரும் ஒன்னாதான் படிச்சோம். அவன் ஏதோ உங்ககிட்ட சொன்னானா? ஆமா கண்ணு ஃபோன் பண்ணி சொன்னா, அம்மா என் கூட படிச்ச பையன் தாம்மா, நாங்க ரெண்டு பேரும் ஒன்னாதாம்மா படிச்சோம், நல்ல குடும்பம் தாம்மா, பாருமா பார்த்து பேசி விட்டுருமா, அந்த பையனுக்கே கட்டி வச்சிடல நம்ம பிள்ளைய அப்படின்னு நேற்று ராத்திரி கூட ஃபோன் பண்ணி அதான் தம்பி பேசிட்டு இருந்தான். அப்படியாத்தா, சரித்தா சரித்தா, ரொம்ப சந்தோஷம். நானும் அதை பத்தி பேசுறதுக்கு தான் நான் அத்தை கூட்டிட்டு வந்திருந்தேன். அப்ப நம்ம எல்லாமே சொந்தக்காரங்களாயிட்டோமா? பரவாயில்ல, நம்ம வேத்தினால எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஏன் செல்லம்மா? ஆமாங்க பல வருஷமா தெரிஞ்ச குடும்பம் என்ற வேத்தினால ஒண்ணு சேர்ந்துருச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அத்தா சரித்தா, வந்த விஷயத்த சொல்லுங்க. சரிடா கணேசா, சொல்றேன் இரு. என்ன ரங்கா? எல்லாம் நல்ல விஷயம் தாண்டி செல்லம்மா. என்ற வேரனுக்கு சேருன்ற வேத்தியே கட்டி வச்சிடலாம் முடிவு பண்ணிட்டோம். சரி அதை பத்தி பேசிட்டு போலாதாண்டி நானும் என்ற மருமகன் வந்தோம். ஆமா செல்லம்மா, எல்லாம் நல்ல விஷயமா தான் வந்தோம். என்ற வேரனுக்கு சேருன்ற வேத்தியே எல்லாம் கட்டி வச்சிடலாம்னு முடிவு பண்ணிட்டு தாண்டி வந்தோம். அதை பத்தி பேசிட்டு போலாம் தான் வந்தோம். சரி இப்பதான் இவங்க பொண்டாட்டி சரின்னு கொஞ்சம் ஒத்து வந்தாளா, அவளுக்கு என்னமோ ஏதோ வெளிநாட்டு புள்ள என்ன எதுவும் தெரியாம இப்படி கட்டி வைக்கிறதுன்னு தான் ரொம்ப பயந்துட்டு இருந்தா. சரி ஏதோ இவனுக்கு பாலி சிநேகிதன்னு சொன்னனால ஏதோ கொஞ்சம் ஒத்து வந்தா. இனி போய் சொன்னோம்னா ரொம்ப சந்தோஷப்படுவாண்டி. எல்லாம் சொந்தத்துல தான் நடக்குது, எல்லாம் சொந்தக்காரங்கன்னு சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாவா. அடி இது உன்ற மகன் புள்ளையா கட்டுற முறை வருது இல்லையாடி, அதை பாத்தியா? அதை தாண்டி இப்ப நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பரவாயில்லடி, எல்லாம் கட்டுற முறை தான் வந்திருக்குது, ஒன்னும் பிரச்சனை இல்லை, விடு, எல்லாம் சந்தோஷமா தான் எல்லாம் நடக்கும். சரி நீ வா, நீ வந்து உட்காந்து இன்னைக்கு நான் உனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு தர போறேன். நீ எல்லாம் சாப்பிட்டுட்டு தான் போகணும் சரியா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நீ சொல்லாமா, இன்னொரு நாளைக்கு வந்து சாப்பிட்ற பொறுமையா. அதான் பாரு என்ற மருமகன் பேர் நேரம் மாத்துன்னு சொல்றான். இன்னொரு வாட்டி வரேன், என்ற மருமகளே எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு வரேன். அதுக்கு முன்னாடி நீ ஒரு வாட்டி எங்க வீட்டுக்கு வாடி. வர கட்டாயம் வர எல்லாரும். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நல்ல விஷயம் நடந்திருக்குது, ரொம்ப நாள் கழிச்சு எல்லாம் பார்த்துருக்குறோம் வச்சிருக்கிறோம். செல்லம்மா நீ போய் அவன் ஏதாவது காப்பி தண்ணியாச்சும் போட்டுட்டு ஏதாவது பலகாரமாச்சும் ஏதாவது எடுத்துட்டு வா போ. அவங்க அப்படியே சொல்லிட்டு இருப்பாங்க, சாப்பிட வைக்காம அனுப்பக்கூடாது. போய் எடுத்துட்டு வா. சரிங்க ரங்கா, வா ரங்கா, உட்காரு வா. இவ சொன்னா கேட்க மாட்டா. சரி கணேசா, இருடா சித்த நேரம் கழிச்சு போலாம். சரிங்க அத்தை. நிலா சின்ன புள்ள, என்ன இங்க வந்து உட்கார்ந்துட்டீங்களா? சத்தம் கேட்டுச்சு, சரி வீட்டுக்குள்ள வருவீங்கன்னு பார்த்தா இங்க வந்து உட்கார்ந்துட்டீங்களா?
கொண்டாங்க கொண்டாங்க, எனக்கே ரொம்ப பசிக்கிற மாதிரி இருந்தது. பரவாயில்லக்கா, பசிக்கிற நேரமெல்லாம் நீங்க எதையாவது எங்களுக்கு கொடுக்குறீங்க. சரிங்க சின்ன பிள்ளை எடுத்து சாப்பிடுங்க. உட்காருங்க சீத்தக்கா. இல்ல நிலா, நான் சித்த நேரம் கழிச்சு உட்காரு. இப்பதான் வடை போட்டு உட்காந்துட்டு தான் போட்டுட்டு இருந்தேனா, ரொம்ப நேரமா உட்காந்து காலெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்குது. சித்த நேரம் நிக்கிறேன், நீங்க சாப்பிடுங்க எடுத்து. ம், வடை நல்லா இருக்குடி நிலா, எடுத்து சாப்பிடு. நீ சாப்பிடு சின்ன பிள்ளை, நான் சாப்பிடுறேன், நீ சாப்பிடு. ஏன் நிலா, வந்ததுல இருந்து ஒரு மாதிரியாவே இருக்கிற? என்னடி ஆச்சு உனக்கு? அது ஏண்டி கேக்குற? எல்லன்ற புருஷனை பத்தி தான், வேற என்ன எனக்கு? ஏன் நிலா, ஏதாவது சண்டை பிடிச்சிட்டியா? அது ஏக கேக்குறீங்க, எது பேசினாலும் குத்தமாதாக்கா இருக்குது. வர வர எது பேசுறது எது பேசக்கூடாதுன்னு கூட ஒண்ணுமே புரியவே மாட்டேங்குது எனக்கே. கல்யாணத்துக்கு முன்னாடி ராணி மாதிரி வச்சுக்குவேன், இளவரசி மாதிரி வச்சுக்குவேன்னு சொல்லி கதையா பேசினாக்கா, இப்ப பாருங்க நான் பேசினாலே அந்த ஆளுக்கு பிடிக்க மாட்டேங்குது, பேச வேண்டாங்கிறான். இப்பெல்லாம் ஒரு மனுஷியா கூட என்ன மதிக்கவே மாட்டேங்கிறாக்கா. நான் என்னத்த சொல்றது போங்க. அடி இதுதான் பிரச்சனையா? இது உன் வீட்டுல மட்டும் இல்லடி, எல்லா வீட்லயும் அதான் நடக்குது. இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு பேசிட்டு இருக்கிறவர் வடையெடுத்து சாப்பிடு. நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சிட்டேன். நிலா, சும்மா கண்டதெல்லாம் போட்டு யோசனை பண்ணிட்டு இருக்காத. குடும்பம்னா கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும். குடு எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது. சீதாக்கா, வா மலரே, வா வா. அக்கா, என்ற வயனை வேற ரொம்ப நேரமா காணக்கா. ஃபோன் பண்ணா எடுக்கவே மாட்டேங்கிறா. எங்க போனா என்னன்னு ஒண்ணுமே தெரியலக்கா. அங்க ஏதாவது வந்தானாக்கா உங்க வீட்டுக்கு? இல்லையே மலரே, அவன் காலையில இருந்து இந்த பக்கமே வரவே இல்லையே. பூமாரி சோனி தான் இருக்கிறாங்க, சிம்ரன் இருக்கிறா, மாயா காலேஜுக்கு போயிருந்தா. அப்புறம் ஒருத்தர் இல்லையே, அவன் வரவே இல்லையே காலையில இருந்து வீட்டுக்கு. என்னக்கா பண்றது இந்த பையனை? லீவ் விட்டது பாருங்கக்கா, அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னு. வீட்லயே இல்லக்கா, காலையில சாப்பிட்டுட்டு போனவன் தாக்கா, இன்னும் வீட்டுக்கே வரல. அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா ரொம்ப திட்டுவாருக்கா. இந்த பையன் எங்க போனானே தெரியலக்கா. ஃபோன் பண்ண எடுக்கவே மாட்டேங்கிறா, ஃபோனும் போகவும் மாட்டேங்குது. எனக்கு ஒண்ணுமே புரியலக்கா, என்ன பண்றதுன்னு. ஏன் மலரக்கா, ஏதாச்சும் அவன் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து எங்கேயாச்சும் பக்கத்துல தான் போயிருப்பா. விடுங்க, வந்துருவான். ஏன் கவலைப்படுறீங்க? இல்ல சின்னப்புள்ள, கவலைப்படுறதுக்கு சொல்ற. இந்த பையன் இவ்வளவு நேரம் வராம இருக்க மாட்டா சின்னப்புள்ள. காலையில 2 இட்லி தின்னுட்டு போனவன் தான், ஆளே வரல. மத்தியானம் கூட சாப்பிட வரல. எங்க போனானே தெரியல. அவன் ஃபோனும் பண்ணா ஃபோனும் போக மாட்டேங்குது. வண்டியும் காணா, அவனையும் காணா. எங்க போனான்னு இன்னும் தெரியல. போறோம் பக்கத்துல போறவன் இந்நேரமா வீட்டுக்கு வராம இருப்பா? இந்நேரம் பாரு, அவங்க அப்பாவே வீட்டுக்கு வர நேரமாச்சு. இந்த பையன் இன்னும் காணமேக்கா. வந்தது எங்க போனான்னு சொன்னா நான் என்னக்கா சொல்றது? சரி, ஒரு வேளை இந்த பக்கம் எங்கேயாச்சும் இருப்பானான்னு பாக்குறதுக்கு தான் வந்தேன். நானும் 2 மணி நேரம் ஊர் பூரா சுத்திட்டு வந்துட்டக்கா. இந்த பையன் எங்கேயுமே காணக்கா. எங்க போயிருக்க போறாங்க மலர் அப்படி? சரி, நீ ஒன்றும் பதட்டப்படாத, அதெல்லாம் வந்துருவான். விடு, தேடல, வா, நானும் கூட வரேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ்.